இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்தல எவனா கேட்டானா? அவர் பிஜேபி ஆதரிச்சுக்கிட்டு பிஜேபி எம்பியா போய் என்னென்ன இது பண்ணீங்க? நடத்திட்டு போட்டோம். மத்திய அரசு நடத்தட்டும். உங்களுக்கு என்ன? என்னன்னா 4 பேர் சொல்லியிருப்பான். நடத்துனா சார் ரஜினிய கூப்பிட்டு கமல்லாம் கூப்பிட்டா, அதில இளைஞர்கள் ஓட்டு நமக்கு வரும் சார். இதுதான் கணக்கு. எல்லாத்தையும் லாப நஷ்டம் பார்க்கறது தான். இல்ல விஜய் அங்க திருச்சியில கூட்டம், இங்க வந்து இதுன்னா நம்ம மக்கள் எல்லாம் கவர்ந்துடலான்ற மாதிரியான அதுவும் காரணம். நடக்குது. அவர் ரோட் ஷோ போனா, இவர் உடனே மறுநாள் இறங்கி இவரு நடந்து போவாரு. நான் பாருங்க நான் வந்தபொழுது அலைக்கடலுன்னு மக்கள் இருந்ததுனால நான் லேட்டா வந்தேன்னு இவரு வந்து மேடையில பேசுறாரு முதல்வர். எல்லாம் என்ன இது புலிய பார்த்து பூனை சூடு போட்ட கதையா? அவர் பண்றதே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வந்தியா, பேசியா, சும்மா அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து பஸ்ஸ கொண்டு வந்து வச்சுட்டு அதில உட்காந்துக்கின்னு சவ ஊர்வலம் மாரி வந்துகிட்டு இருக்கிற. திருச்சி மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உனக்கு பேச வரலன்னா, இத பண்ணிட்டு இருக்கிற நீ. வந்து பேசு. இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரா பேசு. பேசி, பேசி வளர்ந்த இயக்கம் தான் திமுக. அந்த மாரி பேசு. இப்ப சப்ஜெக்ட் பேசு அப்டின்னா அது தெர்ல. இவரு அவர பார்த்துட்டு, இவரு ரோட்ல நடக்குறாராம். ஒரு குழந்தை ஓடி வருமா, கட்டி புடிச்சுக்குமா. இவரும் கட்டி புடிச்சுக்குவாராம். அது என்ன ஒரு குழந்தை மட்டும் ஓடியாந்து கட்டி பிடிக்குது. எப்படி அது போலீஸ் காவல மீறி ஓடியாருது? செட்டப்ன்னு கிளீனா தெரிதா?